வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக இந்த சேனலை ஒளிபரப்புகிறோம். விவசாயிகள் சம்பந்தப்பட்ட சேனல். வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள் வழிகாட்டுதலின்படி இந்த சேனலை இயக்கி கொண்டு வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் குரூர் கிராமத்தை சேர்ந்த சுந்தரராஜன் என்பவர் நிலத்தில் 59 ஆடு அவருக்கு சொந்தமான ஆடு 11/8/2026 அன்று இடியுடன் கூடிய மழையால் மின்கம்பத்தில் இருக்கும் ஒயர் அறுந்து கீழே விழுந்து 59 ஆடு உயிரிழந்து விட்டது, சேதமடைந்து விட்டது. அதனால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் தாசில்தாரிடம் மனு கொடுத்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஈசன் முருகசாமி அவர்கள் வழிகாட்டுதல்படி மனு கொடுக்கப்பட்டது. அதற்கு போர்க்கால அடிப்படையில் இந்த விவசாயிகளுக்கு அந்த அவரோட சுந்தரராஜன் அவரோட கணக்கில் பெரும் பாதிப்பு ஏற்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடாக போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்கப்பட்டது. அது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்துக்கு நன்றி தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு வேண்டும் என்று சொன்னால் மிக கடுமையாக போராட வேண்டிய நிலைமையாக இருக்கிறது. ஆனால் இந்த 11/8/2026 அன்று பெய்த மழையில் 13/8/2026 அன்று விவசாயிகளுக்கு உடனடியாக பணம் வழங்கப்பட்டது. 11/12/13 தேதி அன்று விவசாயிகளுக்கு உண்டான நிவாரணம் போர்க்கால அடிப்படையில் வழங்கப்பட்டது. மிக்க மகிழ்ச்சி தெரிவித்தனர். அவர்களுக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் மற்றும் தற்போது இருக்கும் மாண்புமிகும் தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி எங்கள் அவரோட வழிகாட்டின்படி உங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்று விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராமல் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்று சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி சொன்னது அதுவும் மிக விரைவில் நல்ல தீர்ப்பாகவும் நல்ல ஒரு அறிவிப்பாக வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் நிர்வாகிகள், அதாவது மாவட்ட செயலாளர் அன்பழகன் அவர்கள் முயற்சியில் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த விவசாயிகளுக்கு பக்கபலமாக இருந்து போர்க்கால அடிப்படையில் அவர்கள் நிவாரணம் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த தமிழ்நாடு முழுவதுக்கும் தெரியப்படுத்துகிறோம். நம்ம ஊடக வாயிலாகவும் தெரியப்படுத்துகிறோம். இது முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக்